ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. இப்போ 1 வீக்காக வந்து நெட் ரீ எக்ஸாம் வந்து போய்கிட்டுருக்கு. எல்லோருமே எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க மேஜர் வைஸாக. அதில் நேற்று நடந்த எக்ஸாமில் வந்து 43 பேரில் 19 பேர் மட்டும்தான் தேர்வு எழுதியிருக்காங்க ஒரு சென்டரில். அந்த நியூஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நெட் தேர்வில் கணினி பிரச்சனையால் 43 பேரில் 19 பேர் மட்டுமே அனுமதி. தேர்வு எழுத முடியாமல் 24 பேர் ஏமாற்றம். திண்டுக்கல் அருகே நெட் தேர்வு மையத்தில் கணினி பிரச்சனையால் 43 பேரில் 19 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் 24 பேர் தேர்வு எழுத முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். பல்கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரியவும், இளநிலை ஆராய்ச்சி படிப்புக்கான மத்திய அரசின் உதவித்தொகை பெறவும், PhD மாணவர் சேர்க்கைக்கும் நெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இத்தேர்வு தேசிய தேர்வுகள் முகமை NTA சார்பில் ஆண்டுக்கு 2 முறை ஜூன், டிசம்பர் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு நெட் தேர்வு ஜூன் 19இல் நடத்தப்பட்டது. முறைகேடுகள் நடைபெற்றதாக தகவல்கள் வந்ததை அடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதற்கான மறு தேர்வு ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 4 வரை கணினி வழியில் நடத்தப்படும் என தேசிய தேர்வுகள் முகமையால் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் இதற்கான தேர்வு நேற்று நடந்தது. 60 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 43 பேர் வந்தனர். கணினி பிரச்சனையால் 19 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் 24 பேர் தேர்வு எழுத முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தேர்வெழுதாதவர்கள் கூறுகையில், தேர்விற்கு தாமதமாகத்தான் அனுமதித்தனர். இதிலும் 19 பேர்தான் முதலில் அனுமதிக்கப்பட்டனர். மற்றவர்கள் வெளியில் காத்திருந்தோம். உள்ளே தேர்வெழுத சென்றவர்களின் கணினிகளும் சரிவர வேலை செய்யவில்லை. தேர்வு நேரம் முடியும் வரை இதே நிலை நீடித்தது. இந்த மையத்தில் தேர்வு எழுதியவர்களுக்கென தனி தேர்வு நடத்தப்படும் என தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தேர்வில் அனுமதிக்கப்படாத எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றனர். தேர்வின் திண்டுக்கல் ஒருங்கிணைப்பாளர் மாதுரியிடம் கேட்டபோது, குறைந்த மின் அழுத்தம் காரணமாகவே கணினிகள் வேலை செய்யவில்லை. இருப்பினும் 19 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். கணினி பிரச்சனை குறித்து NTAவிற்கு தகவல் தெரிவித்துள்ளோம். விரைவில் இது குறித்த அறிவிப்பு தேர்வு எழுதாதோர் இணையதளத்தில் வெளியிடுவர். இந்த மையத்தில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு மீண்டும் மறுதேர்வு நடத்தப்படும் என NTA உறுதி கொடுத்துள்ளது என்றார். நேற்று வந்து 24 பேர் வந்து தேர்வு எழுதாமல் திரும்பியிருக்காங்க. அவங்களுக்கான ரீ எக்ஸாம் வந்து மறுபடியும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை மறுபடியும் வந்து வழக்கம் போல் சிஸ்டம்லேயே வச்சுருக்காங்க எக்ஸாம். அதே மாதிரி நிறைய காலேஜில் வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டது. நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து சிஸ்டம் ஆஃப் ஆச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய காலேஜில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதை வந்து அவங்க உடனே சரி செஞ்சு ஒரு 2-3 பேருக்கு வந்து உடனே வந்து சிஸ்டமை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமுமே கொடுத்தாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் நேற்று திண்டுக்கல்லில் ஒரு காலேஜில் நடந்த நெட் எக்ஸாமில் வந்து 24 பேர் வந்து எக்ஸாமே எழுதாமல் திரும்பியிருக்காங்க. ஒரு 19 பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே வந்து சிஸ்டம் வந்து கடைசி வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த 24 பேருக்கு வந்து திரும்ப எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு NTA சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் எப்போன்னு சொல்லிட்டு லிங்க்கில் வந்து சொல்லுவாங்க. இன்னும் 6 நாள் வந்து நெட் எக்ஸாம் வந்து நடைபெறும். செப்டம்பர் 4 தான் லாஸ்ட் டேட். அது எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ஆன்சர் கீயும் வந்து வெளியிட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.